நான் எங்கே இப்படி ரெடி ஆகிட்டுருக்கேன்னு பார்க்கிங்களா? தோட்டத்து வேலைக்கு போக போகிறேன். தோட்டத்து வேலைக்கு போகலாமா? இதுதான் வந்து என்னோடய லஞ்ச் பேகு. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? கூட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனால் தோட்டத்து வேலைக்கு அழுக்காகும். அதனால் வந்து அங்கே போய் போடுறதுக்கு ஸ்கர்ட்டும் டிஷர்ட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் சாப்பாடு குட்டியாக கேப் கிடைக்கும் போது சாப்பிட்றதுக்கு வேண்டி ஸ்நாக்ஸு, அப்புறம் குழம்பு, தண்ணி, அவ்வளோதாங்க. தோட்டத்து வேலைக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. அப்படியே வேலைக்கு போவோமா? முருங்கைக்காய் போட்ட பருப்பு குழம்பு, ரசம், அப்புறம் என்னோட பருப்பு குழம்பு, அப்புறம் தயிர், அப்புறம் இன்னும் ஒரு ரசம், கொள்ளு பருப்பு குழம்பு, கடலப்பொடி, தக்காளி சட்னி, அதுவும் ரசம் தாங்க. அப்புறம் களி, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் என்னோடய சாப்பாடு. இதில் கொஞ்சமாக கொள்ளு பருப்பும் சாப்பாடும் போட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் இட்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து தட்டெல்லாம் எடுக்காமட்டேனா, அதனால் டிஃபன் கழட்டி டிஃபன் மூடியிலே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு அத்தி மரத்துக்கடி தாங்க உட்காந்து வந்து நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்கோம். இவங்க எல்லோரும் யாருன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அத்தை, சித்தி, எங்கள் அக்கா, பெரியப்பா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொந்தக்காரர் தாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்ருக்காங்க. நானும் சாப்பிட்றேன். வாங்க நீங்களும் சாப்பிடுவீங்களாம்மா? இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து உட்காந்து சிரித்து பேசிட்டு சாப்பிட்றது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சரியான வெயிலுங்க, தாங்க முடியல.